ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் ரேஷன் கடைக்கு வெளியாகிருக்கு. ரேஷனில் பொருட்கள் விநியோகிக்கப்படுதில்ல, அதில் புதிய நடைமுறை வருவதாக தாள்கள் பரவி வருது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அரசின் மெகா திட்டம் மூலிமா ரேஷனில் பொருள் வாங்குறவங்க ரொம்ப ஹாப்பியாக செயல்படலாம் என்பது தாள்கள் பரவி வருது. அப்படி என்ன ரேஷனில் புதிய ஒரு மாற்றம் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த முக்கியமான நியூஸை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். ஆக்சுவலி முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி வருவதாக தாள்கள் தற்போது கசிந்திருக்கு. ஆக்சுவலி தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களின் முக்கிய உணவு ஆதாரமாக இப்போ வரைக்கும் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படக்கூடிய பொருட்கள் அமைந்திருக்கு. அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள் ரேஷன் கடைகள் வாயிலாக இலவசமாகவும் மானிய விலையிலையும் விநியோகம் செய்யப்பட்டு வருவது அனைவருக்கும் தெரியும். இந்த பொருட்கள் தான் பல்வேறு மக்களின் அன்றாட வயிற்றுப்பசியை போக்கி வருதுன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. ஆனால் ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக பொதுமக்கள் அப்பருந்து இப்போ வரைக்கும் அவ்வப்போது குற்றச்சாட்டிய வண்ணம் இருப்பது நமக்கு தெரியும். குறிப்பாக பொருட்களுடைய எடை குறைவு, கலப்படம், கடத்தல், கள்ளச்சந்தையில் விற்பனை ஆகிய புகார்கள் முன்வைக்கப்படுவது இப்போ வரைக்கும் இருக்குது. குறிப்பாக ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பொருட்கள் சரியான எடையில் இருப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே முன்வைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. உதாரணத்திற்கு 1 கிலோ சர்க்கரை என்றால் நாம் வீட்டுக்கு எடை பார்க்கும்போது அதன் அளவு வெறும் 800 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். அதே போல் ரேஷன் பொருட்களில் கலப்படம் நடப்பது காலங்காலமாகவே இருக்குது. ரேஷன் பொருட்களை கடத்தி விற்பனை செய்கிறார்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாகவே நீடித்திருக்கிறது. இந்த புகார்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் பொதுமக்களுக்கு தரமாகவும் சரியான அளவிலும் ரேஷன் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதாவது விஜய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு முக்கிய விஷயத்தை மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சில பணிகளை செய்வதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதாவது முதலமைச்சர் விஜய்க்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எல்லாத்துக்குமே கரெக்டாக எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நோக்கமாக இருக்கா. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணிகள் தீவிரப்படுத்துவதாக தாள்கள் வெளியாயிருக்கு. ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுப்பி வைக்கப்படுறதுலேருந்து ரேஷன் கடைகள் அந்த பொருட்களை இயந்திரத்தில் வைத்து அளவிட்டு விநியோகம் செய்கிற வரைக்கும் எல்லாமே இனி முறைகேடு இல்லாமல் நடக்க நிறைய முன்னேற்பாடுகள் செய்யப்படுவதாக தாள்கள் வெளியாயிருக்கு. இந்த முறை தற்போது முழுமையாக எல்லா திட்டத்தையும் மாற்றப்பட இருக்கு. அதாவது அரசு உடைய இதில் இனி நவீன இயந்திரங்கள் மூலம் துல்லியமாக ரேஷன் பொருட்கள் எடை போடப்பட்டு முத்திரையிடப்பட்டு பாக்கெட்டுகளாக மாற்றப்பட இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. ரேஷன் கடைக்கு வரும்போது 1 கிலோ சர்க்கரை, 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு என பேக்கெட்களிலே கொண்டு வரப்படும் மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு இதை கொண்டு வர மாதிரி பிளான் இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. இதனால் ரேஷன் கடைகளுக்கு பொதுமக்கள் வரும்போது கடை ஊழியர்கள் அந்த ஒரு பேக்கெட்டை எடுத்து வழங்கினாலே போதுமா? இந்த நடைமுறையில் ரேஷன் பொருட்கள் தரம் உறுதி செய்யப்படுமா? சரியான எடை இருப்பது உறுதி செய்யப்படுமா? அதோடு கிடங்குகளில் இருந்து கொண்டு வரக்கூடிய வழியில் ரேஷன் பொருட்களில் கலப்படம் நடப்பது, ரேஷன் பொருட்கள் கடத்தி விற்பனை செய்யப்படுவது உள்ளிட்டவற்றை தடுக்கவும் இந்த மாதிரி திட்டம் முடியுமா? விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் போது ரேஷன் பொருட்கள் சரியான எடைக்கு அளவிடப்பட்டு பாக்கெட்களில் வைத்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்ற முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பை நிறைவேற்றக்கூடிய விதமாக இப்போ ரேஷன் கடையில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தாள்கள் கசிந்திருக்கு. அதனை உடனடியாக செயல்படுத்துவதற்கான நடைமுறைகளை தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தாள்கள் வெளியாயிருக்கு. துபாயில் இருந்து தங்கத்தை இந்த வடிவில் கொண்டு வந்தால் வரி கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. என்ஆர்ஐ மக்களை நோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நியூஸ் குறிப்பிடப்படுது.
அண்மையில் கூட உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தியிருந்தார். இது நடைமுறைக்கு வரும்போது பொருட்கள் தரம் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு பேக்கெட்லையும் அரசு முத்திரை, பேட்ச் நம்பர் மற்றும் அதன் எடை விவரங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கும் என்பதால் அவை கடத்தப்படுவது, வெளிச்சந்தையில் விற்கப்படுவது தடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டது. அதே போல் இப்போ ரேஷன் கடைக்கு மக்கள் வரும்போது நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருந்தால் இருக்காது. ஏனெனில் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடை போடுவதற்கான நேரம் மிச்சமாகும். பொதுமக்கள் வந்தவுடனே அந்த பேக்கெட்டை எடுத்து விநியோகம் செய்தாலே போதும். முதல் கட்டமாக சில மாவட்டங்களில் சோதனை முறையில் இந்த திட்டத்தை தொடங்கி பின்னர் படிப்படியாக விரிவாக்கம் செய்ய அரசு முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. விஜய் தலைமையில் நடக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. அதோடு இந்த திட்டம் வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பலருடைய கருத்தாகவும் பரவி வருது. இப்போ நியூஸ் கேட்ட மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பொருள் வாங்கி அந்த பொருள் முழுசாக உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சர்க்கரையே நம்ம 1 கிலோ வாங்குறோன்னா வீட்டுக்கு எடை போட்டு பார்த்தா 800 கிராம் தான் இருக்கும். அதே அங்கே எடை போடும் போது 1 கிலோ காமிக்கும், வீட்டில் 800 கிராம் இருக்கும். நம்ம திரும்ப அங்கே போய் நம்ம ரேஷன் கடையில் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் 1 கிலோ தானே போட்டேன், உங்கள் முன்னாடி தானே போட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வச்சுட்டு நீங்கள் திரும்ப 1 கிலோ இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இனி அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்காது. எப்படி பெரிய பெரிய கடைகளில் எல்லா பேக்கெட்டில் விற்குமோ அது போல் ரேஷன் கடையிலையும் பேக்கெட்டில் விற்கிற மாதிரி ஒரு ஐடியா இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. மக்களாகிய உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்ணால் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே போல் ரேஷனில் நிறைய ஏமாத்து வேலையும் நடக்குது. நிறைய பேர் இங்கெல்லாம் இல்லாமல் இங்கே இருக்கிற மாதிரி கார்டை வாங்கிட்டு அந்த பொருளை ரேஷனில் இருக்கிறவங்க அமுக்கிற மாதிரி ஒரு தகவல்கள் பரவிச்சு. அது உறுதிப்படுத்தப்பட மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகள் உடனடியாக ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த மாதிரி புதிய அரசு வந்ததிலிருந்து புதுசாக திடுக்கிடக்கூடிய நிறைய விஷயங்கள் வெளியான வண்ணமாக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியாக கேட்க நல்லாயிருக்கு. இதெல்லாம் அமுலுக்கு வந்தால் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கோ. ஸோ கண்டிப்பாக தமிழக அரசு இதெல்லாம் அமுலுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அமுலுக்கு கொண்டு வரும்போது அதை நாமளும் வரவேற்று சப்போர்ட்டும் பண்ணலாம். ஸோ இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.